இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆர்கனைசர் எல்லாமே வந்து எனக்கு சொல்லுப்பா, எனக்கு சத்தியமாக இது எந்த இடம்னு கூட தெரியல. திருச்சி ஊருக்கே நான் புதுசு. நம்ம ட்ரிப் ஆர்கனைசர் தான் சொன்னார் இந்த கடையில் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கடையில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, ஃபஸ்ட்டு இது என்ன கடை, இது எந்த லொக்கேஷன் எல்லாமே சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லை, நம்ம மலைக்கோட்டை கிட்ட ஆனந்தன் ட்ரேடர்ஸ்னு அங்கே ஒரு டிஃபன் சென்டர் இருக்கும். நைட்டு மட்டும் தான் போடுவாங்க தோசை, 8 மணிக்கு மேலே தான் வருவாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். தம்பி நீ எப்பப்போ சாப்பிட்ட? அடிக்கடி சாப்பிட்ருக்கேன், நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். இது ட்ரிப் ஆர்கனைசர் வந்து வேறு விஷயமா இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தோன்னா வேறு ஃபுட்டு விளாகிற மாறிட்டோம். நாங்கள் ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு சொன்னேன். இப்பயும் அதேதான் சொல்றேன் பாரு. வந்து இப்பயே நாங்க சம்பவத்துல தான் இருக்கோம், இங்கே சம்பவத்துல தான் இருக்கோம். சொன்னேன் இங்க சத்திரத்துல நான் ஆடிக்கிட்டே போவேன் சமயம் போறதுக்கு அப்படின்னா. சரி வாங்க ஆர்கனைசர் தண்ணி வர்றா பங்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க வர்றா. அம்மா அதான் உங்க ஃபேன்ஸு ஃபேன் பஸ் கொடுக்கணும். நம்ம கன்சிஸ்டன்சியோட டேஸ்ட் ஆர்கனைசர் இப்போ என்னென்ன சொல்ல போறீங்க? நமக்கு பசிக்குது வேற. வந்து எல்லா தோசையிலையும் ஒவ்வொன்று சொல்லலான்னு பார்த்தோம். அதான் என்னென்ன தோசை? அதாவது ஒரு ஆனியன் தோசை, ஒரு பட்டர் தோசை, ஒரு பொடி தோசை, ஒரு காளான் தோசை, ஒரு தக்காளி தோசை, சிக்கன் தோசை, நெய் தோசை. நம்ம கோயிலுக்கு போறனால பியூர்லி சைவம் மட்டும்தான். என்னடா இவ்வளவு தோசை இருக்காடா? எல்லாமே இருக்கு. இன்னும் உனக்கு என்ன வெரைட்டி வேணும்? கட்டை நினைமா இன்னைக்கு ஒரு புடி இருக்குடா விட்டுட்டு 5 பேர் தான் இருக்கும். இதுக்கு 6 தோசை சொல்லியிருக்கேன். 5 வெரைட்டி தோசை. 6 தோசை நீ சாப்பிட மாட்டல? நெய் தோசை தத்து இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவா இல்லையா? நெய் பட்டர் தத்து மத்த எல்லாம் நான் சாப்பிடுறேன். நீ வேணாட்டி கூட பிரச்சனை இல்லை. எல்லாத்துலயும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அங்கிட்டு நண்பர்களை வாங்கியாச்சு. மாப்பிள்ள மதுரை பாசை பேசுறாங்கடா. அவ்வளோதான். வணக்கம் மதுரையில இருந்து. இங்க பாத்தீங்கன்னா ஒரு தோசை, ஒரு சாம்பார், இதுக்கு 3 சட்னி பயங்கரம் பண்ணியிருக்காங்களா. இது என்ன தோசை? இது வந்து மசால் தோசை. மசால் அப்படியே ஏன்ட்ட கொடுத்துட்டீங்க மசால் தோசை. இது வேணா எடுத்து எல்லாரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுறோம். இங்க வாங்க, எல்லா தோசையும் வச்சுங்க. எல்லா தோசையும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுறோம். 4 தான் இருக்கு. இங்க ஒன்று இருக்கு, மறைச்சு வச்சிருக்கானுங்க. குருமாவும் அருமையா இருக்குடா. ஒரு குருமா, 3 சட்னி. சொல்லிட்டேன் நானு. சொல்லிட்டியா? ஓகே. உங்க கார் சட்னி செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு. இது தக்காளி தோசையா? இங்க இருக்கு. அப்படியே உங்க பட்டாசு எடுப்போங்க. அப்படி இப்படியா கொஞ்சமா வைக்கணுமாமா? யாரெல்லாம் அழுவுறீங்க? எப்படா இருக்கு? என்ன போதையில் இருக்க மாதிரியே பேசுற? போதைதான். அருமையாக இருக்குது. கடை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது. வந்தீங்கன்னா நைட் டைமில் சாப்பிட்டு போகலாம். மச்சி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற உன்னோட கருத்தை சொன்னா. இந்தடா விவரமா தக்காளியே கொடுத்துட்ட. நீ தான் தக்காளி வேணும்னு கேட்ட. ஒன்றுமே அதான் இதுல தின்றுச்சியா 4 வாய. லூசு தக்காளி இதை கொடுக்குறீங்கன்ட்ட. நீ தான் போய் கேட்ட. தோசை வாங்கிட்டியா மறுபடியும்? போய் தின்னே முடிச்சிடாம பூ போது படுறா. அடுத்த பூ வருது. ஃப்ரெண்ட்ஸ், காளான் தோசை வந்து கொஞ்சம் காளான் போட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக என்னமோ தெரியுது, அது என்னால் சொல்ல முடியல. லாஸ்ட் ஆகுது வாயில. ஆனால் இருக்கிறதுலே எந்த தோசை பர்ஃபெக்ட்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொடி மாதிரி ஒன்று போட்டு விட்டாங்க. பொடி தோசை தான் இருக்கிறதுல எனக்கு. இங்கே பாரு வலிச்சு நாக்கிட்டேன் பாரு. இங்கே காளானா அதில் போட்டுருந்தாங்க. நான் பார்த்தேன் முன்னே. கடைசி காலம் தான். ஆமாம். பின்னாடி ட்ரம்மு காட்டுடா. ட்ரம்மு இல்லை. அவங்க அம்மா வேற போதாட்டுக்கு நான் வேற அந்த உள்ளே பார்த்துட்டே இருக்கேன். பொறுமை. ஏன்டா அவ்வளோ சூடாடா? நல்லா தெரியுதான்னு தெரியல. மலைக்கோட்டை வந்தீங்கன்னா அப்படியே வந்து சாப்பிட்டு போங்க. நைட்டு அருமையாக இருக்குது. தக்காளி தோசை ஏன்டா வந்தீங்க? தக்காளி இல்லைடா, நீ தக்காளி தொட்டு தின்ட்டுப்படா. பொடி தோசை வாங்கிட்டு வந்தீங்களா? சாம்பார்லாம் கோபாலு பஞ்சு அவ்வளோ தூக்காத. எனக்கு கொஞ்சம் வேணும். அண்ணா பாடு அவ்வளோ தூக்குறா. நீ போன போகிறாங்க பங்கு. வைப்பு மூணு சாப்பிட்டாச்சு. இப்போதான் நான் வந்து லைட்டாக பண்ணியா? லைட்டாக பண்ணியா? வைப் மூடு வந்தாச்சு. இனிமேல் நாங்கள் அனுப்புறதா ஒன்றுமே முடியாது. சாப்பாடு மூட்டிலேருந்து இப்போ வைப் மூட் ஆகிட்டோம். அவ்வளோதான்.
ஏய் மாமா ஏய் சென்னை மாமா சென்னையில இங்க இப்ப வந்து சாப்பிடுறதுலாம் இல்ல. அவ்வளவுதான் நாலாம் தோசை அனல் பறக்குது. காளான் பூரா நின்னுட்டானுங்க. வெறும் தோசை தான் இருக்கு. ட்ரிப் ஆர்கனைசர் வந்து சரியில்லை. எங்கடா சென்னை அவங்க வைப் மூட்டை விட்டு போறாரு. ட்ரம் அடிடா வாங்கி வச்சோம். வாய் மூடா பங்கு. டன் 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 பங்கு பங்கு உனக்கு மிச்சம் கொஞ்சம் தோசை தான் இருக்குதுங்களா? சாப்பிட்ரு. தோசையே இல்லைங்க, தோசையே இல்லை. சாப்பிட்றாவா இந்த தோசை இல்லைன்றீங்க. அது சாப்பிட்றோம். உனக்கு அவ்வளோதான்டா. லாஸ்ட்டாக வந்தல அவ்வளோதான். பசிக்காது. நான் பைக் மூடுவேன். புரோட்டான்னு வாங்கிக்கோ. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான் பைக் மூடுவேன். நண்பர்களே, தம்பி வைப் மூடுவான்டா. இனிமேல் சோறுலாம் பார்க்க மாட்டான். சும்மா சொன்னா ஐடியா. புரோட்டல்ல சொல்லு போங்க அவங்க. நாங்கள் இடமே முடிஞ்சுனாங்க. வாய் மூடு கொண்டு சொல்லிட்டு எடுத்து வந்து கடைசியாக ஒரு வாய் சாப்பிட விட்டாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த பூண்டு பொடி தோசை போட்டுருந்தாங்க. ஃபேவரட் தான். அவங்க எங்களுக்கு என்ன பிடிச்சதெல்லாம் ரிவ்யூ சொல்லுவாங்க. ஒரு வேலையை சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் சமயபுரத்துக்கு போகிறோம், வைப் பண்ணுறோம். எங்க இப்போ வந்து யார் பில் பே பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். இருங்க. சென்னை வைப் வைப் ஒரு 7 தோசை மொத்தம் 310 ரூபா பில்லு. நைட்டு ஒரு டின்னர் ரேட்டே 310. நாங்கள் எத்தனை ஒரு 5 பேர் தின்னோம். என்ன வயிறு எனக்கு ஃபுல்லாகிடுச்சுடா. தோசை நிறைய சாப்பிட்ட மாதிரி இல்லை, ஆனால் இருந்தாலும் ஃபுல்லாகிடுச்சு. ஏய் மோளம் வந்து தும்முங்கிற மாதிரி இருக்குது. சத்தம் நல்லா வர மாதிரி இல்லை. போமா ட்ரிப் ஆர்கனைசர். இப்போ அடுத்த எந்த ஸ்பாட்டுக்கு? இப்போ நமக்கு எந்த ஸ்பாட் அடுத்தது? அது சத்திரம். நம்ம கூட போகிறோம் வாங்க. பைபிளை மிதப்போம். சத்தத்தில் நிறைய பிள்ளைங்க அங்கே போகண்டா ஃபர்ஸ்ட்டு.